அபியோட அம்மா, அப்பா, அத்தை 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக முரளி வெளியே வராரு. பார்த்தவுடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அபியோட அப்பா அப்படியே யோசித்து பார்க்குறாரு. பழகினது, பேசுனது எல்லாத்தையுமே முரளியை பற்றி நினச்சி பார்க்குறாரு. புடவை எடுத்து கொடுத்தது எல்லாத்தையுமே. அவ்வளோ கோவம் வருது அவங்க அத்தைக்கு. அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அத்தை ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. இவர் முரளி கிருஷ்ணா. இவர் அஞ்சலி அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை காட்டுறாங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் எதுவுமே பேசவே இல்லை. சரி உங்ககிட்ட நான் உள்ளே பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. 3 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அபியோட அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே உள்ளே போகிறாங்க. போயிட்டு கத்துறாங்க. அனு நீ கதவை லாக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? அவனை நடு வீட்டில் வச்சுருக்கீங்க. அவன் அப்படி ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள், நடக்கிறது எல்லாத்தையுமே நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் தான் நம்மளை ஏமாற்றியிருக்காரு, வேணும்னு தான் ஏமாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அவன் எப்படிலாம் நடித்தான், அப்பா சூப்பராக நடித்தான். அவன் நல்லவனே கிடையாது. இப்போ கூட எதுக்கோ பழி வாங்கிறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆமாம், அது எங்களுக்கும் தெரியும். அவன் அடிபட்டா மாதிரி இப்போ மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறான். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, இனிமேல் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியே வராங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி எல்லாருமே. என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுவோட ஹஸ்பண்டை கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அபியோட அப்பா, அம்மா, அத்தை 3 பேருக்குமே அந்த முரளிகிருஷ்ணாவே பார்த்துட்ருக்காங்க. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு ராகவ். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ராகவ், ஏன் இப்படி பண்ணுற? நீ காஃபி வாங்கி குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே வராங்க அபி. வரும்போது அப்படியே தடிக்க விடுற மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ கால் அடிபட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே காரணமே இந்த வீடு தான், இந்த வீட்டோட ராசி தான். நாங்கள் வந்த நேரம் இப்படிலாம் அடி பண்ணோன்னு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாட்டி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. ஆனால் சுந்தரிக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அணு தான் காரணம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், முன்னாடி நான் சமைச்சேன், நேற்று அணு சமைச்சா, இன்றைக்கி நீங்கள் தான் சமைக்கணும். சமையல் எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அப்படியே சுந்தரி அமைதியாக இருக்காங்க. இல்லை அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, தான் சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கார் ராகவ். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நமக்கு வந்திருக்கு, இந்த ஆர்டர் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு அவங்க சித்தப்பா கிட்ட. அவரும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணமே அணு தான். அணு வந்த நேரம் தான் இவ்வளோ பெரிய ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பாட்டி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே முரளிகிருஷ்ணா வராரு. வந்தவொடனே அப்படி கூப்பிடுறாரு. அபி நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ராகவ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ லாவண்யா வராங்க. வந்தவொடனே பயங்கரமாக கத்துறாங்க. என்ன ராகவ், என்ன பண்ணி வச்சுருக்க? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இல்லைன்னு சொல்கிற? எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நீ தான் உலகம், எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு. நான் உனக்கு ஞாபகத்துக்கே வரல. உன் கல்யாண நேரத்தில் உனக்கு ஞாபகமே நான் வரலையா? நீ தான் உலகம், நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்படி என்னை விட்டுட்டு எனக்கு எதுக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கத்துறாங்க. இங்கே பாரு லாவண்யா, இந்த கல்யாணம் ஒரு சூழ்நிலை தான் நடந்தது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் எனக்கு தான் நான் நினச்சேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, கடைசியில் யாரையோ பிடிச்சி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய வலி இருக்கும். என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன புரிஞ்சுக்க சொல்கிறீங்க? இப்போ எனக்கு வந்த வலியை உங்களால் சரி பண்ண முடியுமா? என் மனசு முழுக்க ராகவ் நீங்கள் தான் இருக்கீங்க. என்னால் உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் என்னை விட்டு கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இதில் எல்லாமே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அவ்வளோ கோவம் வருது லாவண்யாவுக்கு. கத்தாதம்மா, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அன்பு, பாசம் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கல்ல, என் ராகவ் என்கிட்ட பிரிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. சுந்தரி ஃபோன் பண்ணுறாங்க. ஆகாஷ் எடுக்கவே இல்லை. அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா ஏன் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆகாஷ் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவன் ஃபோன் எடுக்கலனாலே எனக்கு இப்போலாம் பயமாக இருக்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே காரணமே இந்த அணு தான். இங்கே பாருமா, அப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. சுந்தரி வராங்க. பின்னாடி நின்று கூப்பிடுறாங்க. என்ன யோசிச்சுட்ருக்க? உன்னோட முன்னாள் காதலி அபி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இங்கே மெமரி லாஸாக எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? கண்டிப்பாக என்னோடய ஆசையை நிறைவேற்றுவேன்.
அந்த அபியை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சுந்தரி சொல்கிறாங்க, உன் பிளான்லாம் எனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். நீ போய் சொல்லி தான் வந்திருக்க. எல்லாமே எனக்கு தெரியும் சரியா? என்ன பண்ணுறியோ பண்ணிட்டு போ. நான் உன்னை ஒன்றுமே கேட்க போகிறது கிடையாது சரியா? நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அபி எனக்கு தான். அந்த ராகாவை கூட நான் வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கர கோவமா